இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா துளசி, என்னப்பா என்னம்மா? அப்பா எங்கப்பா போனீங்க? உங்களுக்கு காலையில இருந்து தெருவா தேடிக்கிட்டு இருக்கோம். போன் பண்ண கூட எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ணி, உங்க போன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏன்பா உங்களுக்கு யாருமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு பொண்ணுங்க நாங்க 2 பேரும் இருக்கோம்பா. நாங்க இருக்கும் போது நீங்க ஏன்பா தெருவா அலையணும்? என்ன கோலம் பாயுது? உங்களுக்கு தங்குறதுக்கு இடமே இல்லையா? நீங்க நாங்க இவங்க பொண்ணுங்க சார். ஆமா சார், என் பொண்ணுங்க தான். என்ன சார் நீங்க தங்கறதுக்கு இடமில்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களை நீங்க தவிக்க விட்டுட்டு போலாமா சார்? மாமா, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு மூத்த மாப்பிள்ள நான் இருக்கேன். என்ன மாமா நீங்க எங்களை எல்லாம் ஒரு சொந்தமாவே நீங்க யோசிக்க மாட்டீங்க. நீங்க அத்தை, நீங்களாவது சொல்லக்கூடாதா? இல்ல வெற்றி, ஏன நீயும் எங்களை ஒதுக்கி வச்சுட்டல. அப்பா அம்மா சொன்னா என்ன, தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போலான்னு உன்னால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. புரியுதுன? அப்ப நாங்களும் உங்களுக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க இப்படி ரோட்ல அலைஞ்சுகிட்டு இருக்கும் போது நாங்க மட்டும் வசதியா வாழணுமாப்பா? அழாத. ஏப்பா, நீங்க தான் எங்களை அழ வைக்கிறீங்க. உங்க பசங்க 2 பேரும் உங்களை வெளியே அனுப்பிட்டா மொத்தமா உங்களுக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லம்மா. ஏன்பா? உங்களதான் என்ன நடந்திருக்குன்னு உங்க பொண்ணுங்க பேசுறதுலயே எனக்கு புரிஞ்சிருச்சு சார். என்னதான் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி இந்த காலத்துல நாம பேசிக்கிட்டாலும் நாம எப்பவுமே ஆம்பளை பிள்ளைங்களையும் பொம்பளை பிள்ளைங்களையும் ஒன்னா வச்சு பாக்குறது இல்லைல்ல? அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் சார். உங்க பசங்க உங்களை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க சார். நீங்க கோவிச்சுக்கிட்டு எங்க சார் போயிருக்கணும்? யாருகிட்ட உதவி கேட்டிருக்கணும்? உங்க பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, நீங்க அவங்க கிட்ட தானே சார் போயிருக்கணும். அது இல்ல சார், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டான்னு தான். என்ன சார் பேசுறீங்க? எந்த பொண்ணுமே தன்னை பெத்தவங்களை கஷ்டமா நினைக்க மாட்டாங்க சார். ஆனா ஒரு சில ஆம்பளை பசங்க தான் அப்படி நினைக்கிறாங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்குங்க.